எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. இந்த நம்மளில் ரொம்ப பேர்த்துக்குங்க அந்த அவங்க பாத்ரூமில் இருக்கும்போது தான் வந்து அந்த அட்டாக் வர்றது, அது கீழே விழுந்து பின்பகுதி மண்டை வந்து அடிபடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. கீழே வலிக்கு விழுந்துடுறாங்க. விழுந்தா பின்பகுதியில் வந்து அடிபட்டு அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படுது. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கும் ஏற்படுது. சரி, இதெல்லாம் வந்து ஏன் ஏற்படுது? அதுவும் குறிப்பாக அந்த பாத்ரூம்லேயே ஏன் ஏற்படுது? நான் கூட முன்னேலாம் வந்து நினச்சேங்க, சரி பாத்ரூமில் வந்து அந்த சோப்பு போட்டு வழுக்கெல்லாம் இருக்கு, அதில் வலிக்க விழுந்துறாங்கன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. வந்துங்க அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம குளிக்கிற முறையில் தவறு நடக்கிறதாங்க. முன்ன எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எடுத்ததுமே தலையை வந்து நினைச்சிடறாங்க. சவர் பார்த்தா போய் தலையை போய் நீட்டிடுறாங்க. அப்படி இல்லை, மொண்டு குளிக்கிற மக்கள் அள்ளி குளிக்காத இருந்தாலும் முன்ன தலைக்கு தான் ஊற்றுறாங்க. அதுதான் தப்பு. இந்த மாதிரி அதுவும் குறிப்பாக இந்த சுகர் உள்ளவங்க, இந்த ஹார்ட் அட்டாக் ஆனவங்கெல்லாம் வந்துங்க முன்ன வந்து காலை குதிங்கால் இருக்குல்ல, காலை தான் தண்ணியில் நினைக்கணும். அப்புறம் அதுக்கு பின்னாடி முழங்கால் வரலையும் தண்ணி ஊற்றி நினைக்கணும். அப்புறம் அதுக்கு பின்னாடி தொடை வரலையும் தண்ணி வந்து ஊற்றணும். தொடை வரலையும் தண்ணி ஊற்றி பூரா நனையணும். அப்புறம் உடம்பெல்லாம் தண்ணி ஊற்றணும். அப்புறம்தான் தலைக்கு ஊற்றணும். அது அல்லாமல் இவங்க எடுத்து தலையை நினைக்கும் போது என்ன தெரியுமாங்க நடக்குது? தலை வந்து குளிர்ச்சி ஆகுது. குளிர்ச்சி ஆகும்போது அதை வந்து சூடு ஏற்றுறதுக்காக உடம்புல இருந்து எல்லா பகுதியிலிருந்தும் ரத்தம் வந்து வருது. அந்த ரத்தம் வந்து மலன்னு வேகமாக வந்து தலைக்கு வருது. தலைக்கு வரும்போது இந்த கழுத்து பகுதி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப குளுகலானது. அதோட அந்த ஈரமாக இருக்கிறதுனால அந்த பிளட்டு போகிறது மேலே ஏறுறதுல வந்து பிரச்சனை இருக்கிறதுனால அந்த இரத்த நாளங்களில் வந்து வெடிப்பு ஏற்படுது. வெடிப்பு ஏற்பட்டு மயக்கம் ஆகுது. இதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னு என்ன செய்யணும்? முன்னே எடுத்துமே தலைக்கு வந்து தண்ணி ஊற்றவே கூடாது. காலில் இருந்து தான் ஊற்றிக்கிட்டு வரணும். காலில் இருந்து ஊற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறமே கடைசியில் தலைக்கு ஊற்றின சவர் பார்த்தா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ அண்டாத தண்ணியை வச்சு மக்கள் வந்து மொண்டு ஊற்றுறீங்க. எதாக இருந்தாலும் முன்னே காலை நினைங்க, அப்புறம் தொடவலி நினைங்க, அப்புறம் உடம்பு நினைங்க, அப்புறமேலு வந்து தலைக்கு ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி பாத்ரூமில் வந்து மயங்கி விழுகிறதோ ஹார்ட் அட்டாக் ஆகிறதோ ஆகாது. இதை வந்து நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த தப்பு வந்து நிறைய நடக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஹார்ட் அட்டாக் ஆகிறதுலாம் பெரும்பாலும் வந்து எல்லாமே வந்து பாத்ரூம்லேயே ஏற்படுது. நம்ம வந்து நினச்சிக்கிறோம் பாத்ரூமில் வலிக்க விழுந்துடுறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் முக்கியமான காரணம். அதனால் இது வந்து நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, உங்கள் நண்பர்களுக்கும் மறந்துடாமல் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி குளிக்கணும் அப்படின்னு. எப்படி குளிக்கிறாங்க? முதல்ல வந்து கால் பாதம் அடிப்பாதம் இருக்குல்ல, அந்த அடிப்பாதம் பூரா நல்லா ஈரமாகணும். அப்புறம் தொடை வரலி தண்ணியை ஊற்றணும். அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்துங்க ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் விட்டு நீர் ஊற்றாமல் கொஞ்ச நேரம் அப்படி நின்று அந்த ஜில்லு உடம்பு பூரா வர்ற மாதிரி பார்த்துட்டு அப்புறம்தான் வந்து நீங்கள் உடம்புக்கோ தலைக்கோ ஊற்றணும். இது வந்து ஹார்ட் அட்டாக் ஆனவங்க, அது மட்டும் அல்லாமல் சுகர் உள்ளவங்க, கொலஸ்ட்ராலு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து இந்த முறையில் வந்து, அதாவது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுறது வந்து கடைசியில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்தான வேலைக்கு வரவே வராது. இதை வந்து கவனமாக நீங்களும் பார்த்துக்குங்க, உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி.